அது பார்த்தேன். இப்போ all good, all good. We have to go inside. Yeah. Oh, late. Shall we? Picture. जी वाह जी वाह 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 मैम प्लीज जाए हैप्पी बंगाल स्टैंड हेड चला बैक से कुछ संध्या लुक हियर ओके या थैंक यू एक मिनट வணக்கம், என் பேர் உபாசனா. இன்னைக்கு ட்ரிபிள் செலிபிரிட்டி ப்ரீமியர்ல வந்திருக்கு. அண்ட் டுடே ஃபீல் குட் entertainment and Galata Kutumba Awards they have conducted this, and this movie is extremely interesting and pudu kathe mari vandirke. And generally oru commercial movie na story pati yaru they don't look into it, and this has got a very interesting story. First in the last varaiku romba laugh aayata irukku, and it's fun to watch comedy movies, and I think every actor has acted amazingly. And thank you for giving us this beautiful show and for watching us this amazing show. Thank you so much. Light mala poyach. Okay, correct. Okay. Sir, ready? ஜீவா के ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஹிட் ஃபிலிம், நல்ல ஒரு காமெடி ஃபிலிம். ரொம்ப பொங்கலுக்கு வந்து எல்லோரும் சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம். ஒரு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சின்ன விஷயந்தான். அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அந்த டைரக்டர் வந்து ரொம்ப பாராட்டணும். ஆக்சுவலாக இஸ் மலையாளி இல்லை, மலையாள டைரக்டர். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மலையாள படம் பண்ணியிருக்காரு. ஃபேமிலின்னு எல்லாரும் படிப்பாங்க அந்த படம். அது வந்து அது நான் பார்க்கல, பட்டு இப்போ அந்த படத்தை போய் பார்க்கணும்னு சொன்னது. ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. அவருடைய டச்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக இல்லாமல். பார்த்த முகம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 3 பேர் தான். அந்த ஜீவா, நம்பிராமையா, அந்த இளவரசி, 3 பேர் தான் பார்த்த முகங்கள். அந்த எல்லாருமே ஒரு புதுமுகத்தை வச்சு, ஆனால் இவ்வளோ கிளியராக இவ்வளோ அற்புதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்க கண்ணன் ரவி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் இயக்குனர் நிதிஷ் அழகான படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. தொடர்ச்சியாக மாஸ் படங்களை, கமர்ஷியல் படங்களை, பிரம்மாண்டமான படங்களை பார்த்து அதிலே மகிழ்ந்து இருக்கிற நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இயல்பான படங்களை பார்த்துருக்கோம். கேடிவிலையும் சன் டிவிலையும் பார்த்து இந்த மாதிரி படங்கள் ஏன் மறுபடியும் வரல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது மலையாள படங்களை பாருங்கள்,
ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இப்போ இது 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் பண்ணிட்டாங்களேங்க அப்படின்ற பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் அதை நிரூபிச்சுருக்கு. அந்த பட்டியலில் டிடிடி ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமான்னு இல்லை, சினிமாவே நல்லாவே தான் இருக்கும், அதை தமிழ்ல இருந்து கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய அழகான உதாரணமாக எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப யதார்த்தமாக நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் நடக்கிற நம்ம பார்த்த சம்பவங்களை நம்ம திரையில வந்து பார்க்குற அனுபவத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான படம். எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து சில விஷயங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல இருக்கு. படக்குழு எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துகள். எல்லாரும் நிச்சயமா இந்த பொங்கல் விடுமுறையை டிடிடி திரைப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டிடிடி படம் பார்க்க வந்திருந்தோம். ஸோ இந்த பொங்கலுக்கு டிடிடி வந்திருக்கு. ஸோ ஜீவா ப்ரோக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம். அண்ட் நம்ம நிறைய சிரிக்கலாம். அண்ட் பொதுவா படம் அப்படின்னா ஒரு ஹீரோ இருப்பாரு, ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஒரு காமெடியன் இருப்பாரு, ஒரு வில்லன் இருப்பாரு அப்படின்றத பிரேக் பண்ணி ஒரு ஊரே காமெடியன்ஸா, ஒரு ஊரே வந்து ஹீரோவா, ஒரு ஊரே வந்து வில்லன்ஸா, இப்படி வந்து நிறைய கேரக்டர் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, ஆனா வந்து அதோட தீமும் அதை வந்து நிதிஷ் டைரக்டர் வந்து எடுத்த விதமும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் கண்டிப்பா கண்ணன் ரவி சாரோட முதல் ரிலீஸ் இந்த படம். அண்ட் ஃபீல் குட் என்டர்டெய்னர்ஸ் நம்ம வீரு ப்ரோ. ஸோ அவரோடதும் அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டா இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பரான படம். ஃபேமிலியோட நம்ம பொங்கலை எப்படி கரும்பா இனிக்குமோ அதே மாதிரி தலைவர் தம்பி தலைமையில் அட்டகாசமா இருந்தது. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், அவ்வளோ ஜாலியான படமா இருந்தது. இந்த படத்துல வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலா இல்லை, எல்லாமே ரொம்ப லைவா இருந்தது. அதாவது வேணும்னே துடுக்கிற மாதிரி இல்லை எந்த சீன்ஸுமே. இதுல வர ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஃபினிஷிங் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கடைசியில் ஒவ்வொரு ஃபினிஷிங் இருக்குது. இந்த ஃபைட்டு, அதாவது வல்கரான சீன்ஸு, தேவையில்லாத டபுள் மீனிங்கு, சாங்கு, ஃபைட்டு, அந்த மாதிரி தேவையில்லாமல் ஃபைட்லாம் எதுவுமே இல்லை. அழகாக ஒரு லைவாக போகுது. இந்த படம் வந்து ஜீவா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தை அட்டகாசமாக நல்ல படத்தை செலக்ட் பண்ணி, நல்ல ஆர்டிஸ்ட் இது பண்ணி, நல்ல டைரக்டர் இது பண்ணி, நல்ல லொக்கேஷன்லாம் பண்ணி அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ண திரு கண்ணன் ரவி சார் அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள், வெற்றி படங்கள் பண்ணி பெரிய அளவில் மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை, ஹாப்பியாக கொடுக்கணும். வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் வெறும் ஜோக் மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. என்னதான் மனுஷங்களுக்குள்ள பெரிய ஈகோ இருந்தாலும் இயற்கைன்னு ஒரு விஷயம் எல்லாத்தையும் அதை தரமட்டமாக்கணும் அப்படின்னு சூப்பரா கிளைமேக்ஸ் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா பாருங்க, குடும்பங்கள் கொண்டாடும் தரமான படம். குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ் UAE இணைந்து நடக்கும் இந்த ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட் இந்த திரைப்படம் டிடிடி வந்து வெற்றி பெற கடவுளை வேண்டுகிறேன், பார்த்துக்கிறேன். லவ் யூ so much. Thank you. Bye. Love you all. Happy Kanum. Love you. Bye. Thank you. எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த 333 படம் வந்து பார்த்தது ரொம்பவே ஒரு லைவ்லியா ஃபன் என்டர்டெய்னிங் மூவியாக இருந்தது. இந்த பொங்கலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் திஸ் அ வெரி குட் மூவி டு வாட்ச் இந்த பொங்கலுக்காக. ஏன்னா எதுவுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களோட லைஃப் பற்றி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து மலையாளம் டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் மலையாளம் டைரக்டர்ஸ் கொஞ்சம் லைவ்லி படமாகவே எடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருந்தது. ஜீவா சார் வந்து இந்த படத்தில் டோட்டல் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லணும். அந்த படம் ஃபுல்லாக எடுத்து போனதே வந்து ஜீவா சார் தான். ஸோ அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக வந்து சிரிச்சோம். கண்ணன் ரவி சார் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி. அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எங்களை கூப்பிட்றதுக்கு, உங்கள் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த படம் மூலியமா. நன்றி. தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெளியான இந்த அற்புதமான தலைவர் தம்பி ரொம்ப அற்புதமான படமாக இருக்கு. அற்புதமான படைப்புன்னே இது சொல்லலாம். கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு ஈகோனால கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டே ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை முழுவதாக கண்ணன் ரவி சார் மற்றும் தீபக் ரவி தயாரிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். அடுத்தது பாத்தீங்கன்னா கலாட்டா குடும்பம் UAE அவங்க இருந்து அவங்களும் நம்முடைய சார் ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இணைந்து இங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரிவியூ ஷோ கொடுத்திருக்காங்க. சார் ஒரு மிகப்பெரிய நடிகையின் கணவர்ன்றத மறந்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்புலா வரவேற்று ரொம்ப நல்ல விதமாக எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து படத்தை எங்களுக்கு பார்க்குமாறு செய்தார்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். இதுல ஹியூமரஸ் இருக்கு மற்றும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கடைசியில ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குடும்பமாக உட்கார்ந்து எந்த படத்தையும் பார்க்க முடியாது. ஒரு 2 பேர் பார்த்தாங்கன்னா 3வது நபரை போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாருமே ரசிக்க கூடிய வகையில இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜீவா சாருக்கு இது ஒரு புதிய என்ட்ரின்னே சொல்லலாம். ரொம்ப பிரமாதமா ரொம்ப மெச்சூர்டா நடிச்சிருக்காரு. நன்றி, வாழ்த்துகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாட்டா குடும்பம் அந்த ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா உங்களுக்கு எல்லா படமுமே நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலி தலைவர் தம்பி தலைமையில் இன்னைக்கு பார்க்கணும் நாங்களே வச்சிருந்தோம். சாரே நேற்று கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா படத்துல ஒரு 2 hours தான். ரொம்ப சிம்பிளா ரொம்ப சின்ன ஸ்டோரியை குறிப்பிட்ட ஆர்டிஸ்டை வச்சு ஸ்டார்டிங்ல படத்துல பென்னின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு கனெக்ட் பண்ண விதமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நம்பகத்தன்மையா இயல்பா இருந்தது, யதார்த்தமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் இப்படிதான் போகும் நம்ம மைண்டுக்குள்ள ஒன்று ஓடும். அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் திடீர்னு படம் வேற ட்ராக்ல போக ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படி போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். எந்த ஒரு ஆபாச அவசரங்களோ நம்ம யார் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லாம குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சிரிச்சு ஜாலியா ரசிச்சு எல்லாத்தையும் மறந்து ஒரு 2 மணி நேரம் நிம்மதியா சிரிச்சு தியேட்டரை விட்டு வெளில வரலாம்ப்பா. அதுல ஒரு சின்ன ஒரு மெசேஜோட நம்ம மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு குணத்தால அந்த குணம் இன்னொருத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத கொண்டு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ் யதார்த்தத்துக்கு ரொம்ப எப்படி சொல்றது அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸா இருக்கும். அங்க நம்ம சும்மா படப்பணியில எடுக்க முடியாது. பட் இது அதுக்கு யதார்த்தத்துக்கு ரொம்ப இருக்கு. எல்லாரும் தேட்டர் போய் படத்தை பாருங்க. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஜீவா சார் இந்த ஒரு ஜோன்ல கலகலப்பு 2ல பார்த்தேன். ஸோ அதுக்கு அந்த ஜோன்ல அவர் இருக்காரு. ரொம்ப மெச்சூர்டா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் தேட்டர்ல பாருங்க. அண்ட் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சாருக்கு ரொம்ப பெரிய கங்க்ராட்ஸ். படம் கண்டிப்பா பெரிய சக்சஸ் ஆகும் சார். இதுக்கு அடுத்து நீங்க அடுத்தடுத்த படங்கள் நிறைய ரிலீஸ் பண்ண போறீங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும் என்னோட பார்த்துருக்கேன். படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா அந்த 2 hours எப்படி போச்சுன்னு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி என்டர்டைனிங் அண்ட் எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பா இந்த படம் பாருங்க. ஏன்னா ப்ளீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ஜாலியா ஒரு 2 hours உட்காந்து என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு ஃபிலிம். ஸோ அண்ட் ஜீவா சார் இவ்வளோ வருஷத்துக்கு லைக் இஸ் கமிங் பேக் டு ஹிஸ் ட்ராக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டைனிங்கா செம்ம கியூட்டா சாமா எல்லாமே. It's all thanks to Kannan Ravi sir for giving this so thank you Kannan Ravi sir for giving us such wonderful film and எல்லாரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க and என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much. வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு படம் TTT தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிறது. கண்ணன் ரவி சாருடைய இந்த ப்ரொடக்ஷன்ல அந்த படம் மிக மிக சூப்பரா இருக்கு. கண்ணன் ரவி சார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அவர் மாதிரியே இந்த படமும் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. அந்த படத்துடைய இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் ஐ திங்க் மலையாளத்தில் எடுத்திருந்தாரு ஃபாலிமி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் வரும்போது ஒரு பெரிய ப்ராமிசிங் ஃபேக்டரா இருக்கு. என்னன்னா நல்ல கதை, நல்ல திரைக்கதை. அந்த திரைக்கதை ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய படம் வர்றதுக்கும் இந்த மாதிரி சின்ன படம் வர்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த கதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன படத்துல. அதை இந்த படத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஜீவா ஆக்சுவலா இந்த படத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். உண்மையிலேயே அந்த கேரக்டர் எல்லாம் பாக்குறப்போ அவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு ஹீரோனா எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும், எனக்கு ஒரு டூயட் சாங் வேணும் அப்படிலாம் கேட்காம கதைக்கு நாயகனா நடிச்சிருக்காரு ஜீவா. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்தில் நடிச்ச தம்பிராமையா சார், இளவரசு சார்,
எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டு இந்த படம் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோயிசம் மட்டுமே படம் கிடையாது, அதே சமயத்தில் இந்த மாதிரி நல்ல கதைகளோட அதுல நமக்கு பரிச்சயமான சில கதாநாயகர்கள் வந்து அந்த படத்துல நடிச்சாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும். இந்த பொங்கலுக்கு வெளியானதுல இந்த 3 படங்கள்ல இந்த படம் வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்கிரீன் பிளே அப்படின்வாங்க, அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா ரொம்ப ஜாலியா கொண்டு போனாங்க படத்தை. ஒரு நகைச்சுவையோட வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நாம இந்த மண்ணில் பிறந்துட்டோம், இதெல்லாம் நான் அனுபவிக்கிறோங்கிறது நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்ற ஒரு பேக்ரவுண்ட் டயலாக் ஒன்று வந்தது. அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். அதுதான் உண்மை. அதை ரொம்ப அழகா ஒரு படமா எடுத்திருக்காரு. எதுக்குன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது மணி அடிச்சா அது சவுனம் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி இது. ஸோ இந்த படமும் வந்து மணி அடிச்சிருச்சு. படம் சூப்பர் ஹிட். அண்ட் கண்ணன் ரவி சாருக்கும் வாழ்த்துக்கள், டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இல்ல இங்க இருக்கவங்களுக்கு என்னன்னா, ஆக்சுவலா வந்து தமிழ் பீப்புள் வந்து இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து தமிழ் பீப்புள் தான் சொல்லுவாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட பயன்படுத்தி இங்க எல்லாரும் சிறப்பா வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அதே இன்னொரு ஸ்டேட் போய் பார்க்கும்போது அங்க நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அப்படி பாக்குறப்பதான் தெரியுது நம்ம மக்கள் எவ்வளவு தூரம் வந்து அதை பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க தன்னுடைய லைஃப் அப்படிங்கிறது. கண்டிப்பா ஆனா இந்த மாதிரி வரும்போது, இந்த சமுதாயத்துல ஈடுபடும் போது அங்கங்க இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். மக்களுக்கு வந்து இந்த சில மனிதர்கள்ட்ட அந்த ஈகோ கிளாஸ் ஒன்று இருக்கும். ஈகோ கிளாஸ் தான் பண்ணோம். அந்த ஈகோ கிளாஸ் டபுள் மீனிங்ல சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்ன அந்த படத்துல டைரக்டர் எதுக்காக சொன்னாரோ அதை நினைக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. என்ன கண்டிஷன் நம்ம என்ன ஃபாலோ பண்றது அது உங்களுடைய இஷ்டம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் a பொலிட்டிக்கல் ஃபிலிம். இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி மூவி மட்டும் இல்ல. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கிளப்புற பிரச்சனைனால நம்ம என்னென்னலாம் சந்திக்கிறோம் அப்படிங்கறதா இந்த படமா இருக்கு. ஆனா இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ளே தோணும், ரொம்ப நாளா நம்ம எங்கேயாவது ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம், தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறுத்திடணும் அப்படின்னு தோணும். அதனால கண்டிப்பா இந்த படம் பாருங்க. த பெஸ்ட் ஃபிலிம் ஸ்டார்டிங் திஸ் இயர், ஜனவரியில. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாரும் ரெடியா? நான் என்னோட ஸ்பெஷல் டயலாக் சொல்ல மாட்டேன், ஆனா எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல போறேன்னா, அது முன்னாடி நம்ம இண்டஸ்ட்ரியில என்ன போயிட்டு இருக்கு, கடைசி 5-6 வருஷத்துல என்ன போயிட்டு இருக்கு அதை நான் சொல்றேன். நான் என்ன அப்சர்வ் பண்றேன்னா, கடைசி 5 வருஷத்துல நம்ம இண்டஸ்ட்ரியில கிரைம், த்ரில்லர், ஹாரர் மூவிஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப கேப் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி கண்ணன் ரவி சார் நம்ம எல்லாம் கொண்டுட்டு வந்துச்சு. அதுக்காக நான் கண்ணன் ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் அப்புறம் கம்பேக் சொல்ல முடியாது, ஏன்னா ஜீவா அவர்கள் அவர் எப்பவுமே நல்ல படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல இந்த கேரக்டருக்காக வேற யாரு ஹீரோ இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸை தர முடியாது. அவ்வளோ அழகா வேலை செஞ்சுட்டு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளையோட தம்பி அந்த கேரக்டர் கூட சூப்பரா இருக்கு, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு இந்த படம். அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் ஃபீடா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து இந்த படம் பார்த்து நான் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா முன்னாடி புரியல இருக்கு அந்த டைம்ல என்ன போயிட்டு இருக்கு, என்ன ஆகும் புரியல ஒண்ணுமே. ஆனா இன்டர்வல் அப்புறம் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் த மூவி. ஸோ கண்ணன் ரவி சாருக்கு வாழ்த்துக்கள், ஜீவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். Students வாங்க. Hira and producer of Feel Good Entertainments. First of all, Kannan Ravi sir, huge congratulations. Sir, Pongal victory, நம்ம TTT movie. Thank you so much sir.
ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்ற பேனர் ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக நான் இது ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. கலாட்டா குடும்பம் அவார்ட்ஸ் UAE அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இங்கே சென்னையில் இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு இந்த டிடிடி கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தை தயாரித்த கண்ணன் ரவி சாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ண தீபக் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா பேசிக்காக என்னோட ஃபேமிலி இதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் ஃபேமிலி. நான் இந்த படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஜீவா ப்ரோ பார்க்கும்போது என் அண்ணன் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா என் அண்ணன் இந்த ஊருக்கு சர்பஞ்சு. அவங்க எப்படியெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு இந்த பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும் இந்த பக்கமும் பேலன்ஸ் பண்ணணுன்ற மாதிரி நாங்கள் என் வீட்டிலே நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையிலே என் அண்ணா வந்து அப்படியே பார்க்குறேன். என் அண்ணா வந்து நாங்கள் இந்த ஊரில் இருந்த என்ன நடக்கும் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு பேசிக் ஒரு சின்ன பிளாட் எடுத்து அழகா ஒரு அற்புதமான மேக்கிங் பண்ணி நிதிஷ் சச்தேவ் சார் டைரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. இந்த பொங்கலுக்கு டிடிடி தான் பிளாஸ்ட். எல்லாருமே வாங்க தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப நன்றி இந்த படத்தை வெற்றி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ஹிலேரியஸா இருக்கு. ஐ திங்க் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இட்ஸ் அ வெரி ஃபீல் குட். இதுல ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தானே உங்க கம்பெனி பேரா தானே. ஸோ வீரா தம்பியுடைய ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான படம். டோட்டலி இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னடா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்துல எல்லாரும் இருந்தாங்கல்ல, அந்த ஏமாற்றத்தை மாற்றுற வகையில இந்த படம் இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் படம் எல்லாரும் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய பக்கா பொங்கல் ரிலீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். படிச்சு படிச்சு சொன்னேனேரா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நாம இதெல்லாம் சொன்னா அப்புறம் அத பத்தி எது பேசினாலுமே அங்க நடந்த மாதிரியே இங்கேயும் கரண்ட் போகுது இல்ல. படத்தை ஓகேவா பேசலாமா? படத்தை தயாரித்த கண்ணன் ரவி அவர்களுக்கு நான் போயிருக்கேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு துபாயில. உணவெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ படமே நல்லா இருக்கு. ரியலி நைஸ். என்ஜாய்ட் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிஒன். தீபாவளிக்கு படம் வரல, எப்படி ஃபீல் இருக்கு? பொங்கல் விஜய் சார் பொங்கலுக்கு சார் அதி தீவிர ரசிகர் போல இருக்கு. பொங்கல் தீபாவளி கூட தெரியல உங்களுக்கு இல்ல. இங்க வந்து தம்பி வந்து நிறைய முயற்சி பண்ணி ஒரு இவெண்டா எடுத்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். வேற விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இங்க ஜீவா சார் தான் க்ரோ ப்ரொடியூசர். ஜீவா யூ ராக். ஐ ஹர்ட் மம்முட்டி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா சொல்றேன், ஜீவா கேவ் இட் அ வெரி வெரி நைஸ் கலர். அவருக்கு இது வந்து ரியலி நைஸ் கம்பேக். குடும்பங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகனா அவர் இதுக்கப்புறம் மறுபடி வந்துடுவாரு. சரி.